நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த இரவு வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய நல் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. நம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவிலே வெளிப்பட்டு இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையானவைகளை ஆண்டவர் தந்தருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் நன்மைகளுக்கான வார்த்தைகளை கர்த்தர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, தம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் ஏற்படுத்தி ஆண்டவரே ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை வளரும்படி செய்து உருமாற்றம் அடைய செய்து இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் பத்திரமாய் காத்து கொண்டு வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அறிதல் உள்ளவர்களாக உமக்கு நன்றி சொல்லும் பாக்கியத்தையும் தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியத்தின் நடுவிலே பெரியவராயிருப்பீராக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்று எழுதியிருக்கிறபடி இந்த ஊழியத்தில் தேவன் செய்ய நினைக்கிறது யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் வருகிற நாட்களில் இந்த ஊழியத்தின் நடுவிலே நடப்பித்து தம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையையும் புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உண்டு பண்ண வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டுகிறோம். தொடர்ந்து இந்த இரவிலும் கர்த்தர் எங்களோடு பேசும். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. இன்று இரவு நாம் தியானிக்க போகின்ற ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் கட்டும் சபையின் தன்மைகள். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை சபை உண்டாகுவதற்கு முன்னமே வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை குறித்த தவறான புரிதல் நிறைய பேருக்குள்ள காணப்படுகிறது. அதை விளங்குவதற்காக உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சு பேசுவாங்க. ஆண்டவர் பேதுருவுக்கு மேல சபையை கட்டுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணினார் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. தேவனுடைய பெரிய சபைக்கு அஸ்திபாரமாக ஆதாரமாக பேதுரு என்கிற பலவீனமான ஒரு மனிதனை ஆண்டவர் வைக்க முடியாது. கிரேக்க மொழியில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கல் என்கிற வார்த்தைக்கு பெட்ரோஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே பேதுரு என்கிற வார்த்தைக்கு பெட்ராஸ் அப்படின்னு அர்த்தம். பெட்ரோஸ் அண்ட் பெட்ராஸ். பெட்ராஸ் அப்படின்றது சின்ன கல் அல்லது சின்ன பாறை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த கல்லின் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கல் அதற்கு பெட்ரோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி என்றால் அது அசைக்க முடியாத பெரிய பாறை என்று அர்த்தம். அப்படியானால் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் அல்லது என் மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
மனிதனின் மேல் கட்டப்படுகிற சபைகள் ஒருவேளை நிர்மூலமாகி போகலாம். ஆண்டவர் மேல் கட்டப்படுகிறதான சபைகள் ஒரு நாளும் நிர்மூலமாகுவது இல்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலும் நீங்கள் படித்தால் நான் சொன்ன கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். வாசிங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார். புரிந்து கொண்டவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுதான் சபையினுடைய முதல் ஆதார கல்லாக இருக்கிறார். அவர்தான் மூலைக்கல். அவரோடு சேர்ந்து இசைவாய் கட்டப்படுகின்ற அஸ்திபார கற்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. இயேசு தன்னுடைய சபையை குறித்து வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. வேதத்திலே 2 நித்தியமான வாசல்களை குறித்து நம்மால் கவனிக்க முடியும். ஒன்று பரலோகத்துக்கு செல்லுகின்ற இடுக்கமான வாசல், இரண்டாவது பாதாளத்துக்கு அழைத்து செல்லுகின்ற விசாலமான வாசல். இந்த இடுக்கமான வாசலுக்கு அதிகாரி ஆண்டவராகிய இயேசு. இந்த விசாலமான வழிகளுக்கெல்லாம் அதிகாரி பிசாசு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்துக்கு கொண்டு போகிற அந்த பாதாளத்தின் வாசல்களுக்கு அதிகாரியாக இருக்கின்ற சாத்தானோ அவனுடைய கிரியைகளோ அவனுடைய சேனைகளோ என்னால் கட்டப்படுகின்ற மகிமையான சபையை மேற்கொள்ளவே முடியாது. அப்படி என்றால் சபை என்றைக்கும் ஜெயம் பெறுகிற ஒன்றாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் கட்டுகிற சபையை எந்த மனிதனாலும் அழிக்க முடியாது. ஆண்டவர் கட்டுகின்ற சபையை எந்த சாத்தானுடைய சக்திகளாலும் அழிக்க முடியாது. ஆண்டவர் கட்டுகின்ற சபையை எந்த மந்திரவாதிகளாலும் அழிக்க முடியாது, எந்த சூனியக்காரிகளாலும் அழிக்க முடியாது. காரணம், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் சபைக்கு சொந்தக்காரராய் இருக்கிறவர் மகா பெரிய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் கட்டுகின்ற சபையை எப்படி கட்டுகிறார்? இன்றைக்கு 2 விதமான சபைகளை நீங்கள் பூலோகத்திலே பார்க்கலாம். ஒன்று மனிதர்கள் கட்டுகின்ற சபை. அவர்களுக்கு தோணுகின்ற உபதேசத்திலே, அவர்களுக்கு தோன்றுகின்ற வெளிச்சத்திலே, அவர்களுடைய பாரம்பரியத்திலே, அவர்களுடைய கற்பனையின் உபதேசத்திலே கட்டப்படுகின்றதான சபைகள். அதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மனிதர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களையும் தங்களுடைய கற்பனைகளை உபதேசமாக வைத்து கட்டப்படுகின்ற சபை, அந்த சபைகள் நிலை நிற்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற விதியின்படியும் ஆண்டவர் வைத்திருக்கிற பிரமாணத்தின்படியும் கர்த்தர் சபைகளுக்கென்று நியமித்திருக்கின்ற பிரமாணங்களின்படியும் வாழ்கின்ற அல்லது கட்டப்படுகின்ற சபைகள் அவைகள் எக்காலத்திலும் அழிவதில்லை. அவர்கள் நித்திய காலமாய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கட்டும் சபையினுடைய தன்மைகளை உங்களுக்கு வேகமாய் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறதற்கு விரும்புகிறேன். இந்த சபை அப்படி கட்டப்படுகிற ஒரு சபையாய் தொடர்ந்து காணப்பட தேவன் கிருபை தருவாராக. ஆமென். சபையை கட்டுகிற வேலை இன்னும் முடியல, தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உண்மையை கூட உங்களுக்கு சொல்றேன். நம்ம இருக்கிற இந்த இடம் இருக்கு பத்தியலா, இதுக்கு பேரு சபை கட்டிடம். என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபை கட்டிடம். அப்போ ஆலயம் யாரு? சொல்லுங்க. யார் ஆலயம்? நம்ம தான் ஆலயம். அப்போ தெளிவா இருந்துக்கிடணும். ஆலயங்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் தான் சபை. நம்ம பரம்பரையா ஆலயம் ஆலயம்னு பேசி பழகிட்டோம் பத்தியலா. அதனால அதை கொஞ்சம் இலக்கி மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் நீங்க தெளிவடைந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறோம்.
ஆலயங்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி வருகிற இடத்திற்கு பெயர்தான் சபை. புதிய ஏற்பாட்டில் சபை கட்டிடங்கள் இருந்தன, சபை ஆங்காங்கே தோன்றின. அப்படியானா அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்தியன் பெந்தேகோஸ்தே ஆலயம் வைக்கல, இந்திய பெந்தேகோஸ்தே தேவ சபை அப்படின்னு வைத்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இதுலயும் பாருங்க, தென் இந்திய திரு சபை, சுவிசேஷ திரு சபை, ஆமா, சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபை, இப்படி எல்லாம் வைத்தார்கள். உண்மையா சொல்ல போனா அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஒழுங்கு. இங்கே நாம் கூடியிருக்கிற இடம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சபை கட்டிடம். ஒருவேளை இந்த கட்டிடம் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு கட்டப்பட்டு முடிந்தது போல தெரியலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய சபையை அனுதினமும் கட்டி கொண்டே இருக்கிறார். அனுதினமும் புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு சபையை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சபை கட்டப்பட்டு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் கட்டுகிற சபை சுமார் 2000 வருடங்களுக்கு மேலாக கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் அது கட்டப்பட்டு முடியவில்லை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியானால் கர்த்தர் கட்டுகிற சபையில நீங்க அங்கத்தினர்களாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? கர்த்தர் உங்களை தான் ஒவ்வொரு கற்களாக வைத்து சபை என்கிற அந்த மகிமையான மாளிகையை ஆண்டவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். விசுவாசிகளுக்கு 2 விதமான அடையாளங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் மாளிகைகள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு கற்களாக வைத்து ஒரு கட்டடத்தை எப்படி கட்டி உயர்த்தி பூரணப்படுத்துகிறார்களோ அதே போல ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் ஒவ்வொரு கற்களாக வைத்து உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகையாக கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, நாம் எல்லாரும் ஒரு சரீரத்திலே தனித்தனியாய் ஒவ்வொரு அவயவங்களை போல நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் கட்டுகிற சபை என்ன? இந்த சபையை நான் கட்டுவேன் அப்படின்னா ஆண்டவர் தவிர வேற யாரும் கட்ட முடியாத 3 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அந்த 3ஐயுமே வேறு யாரும் கட்ட முடியாது, மனிதன் கட்ட முடியாது. அதை கர்த்தர் தான் கட்டி எழுப்ப முடியும். முதலாவது, ஆண்டவர் தன்னுடைய சபையை அவர்தான் கட்டுகிறார். மனிதர்கள் ஒரு நாள் சபையை கட்ட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனிதர்கள் வீராப்புக்கு சொல்லலாம், நான் கட்டினேன், நான் கட்டினேன். நான் சொல்றேன், நம்மளால சபையை கட்ட முடியவே முடியாது. அப்ப எப்படி பாஸ்டர் சொல்றது? கர்த்தர் என்னை கொண்டு கட்டினார், அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதை தாவீது ராஜா சொல்லுவார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். தீர்க்கதரிசிகளே அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆவியானவர் ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். சபையை கட்ட ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். விசுவாசிகளை உயிர்ப்பிக்க ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். நன்மைகளை செய்ய ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். அற்புத அடையாளங்களை செய்ய ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். ஆக தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமே தவிர அவர்கள் அதற்கு ஆதாரம் கிடையாது. விளங்குனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் கட்டுகிறதற்கு ஏராளம் தேவ மனிதர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு பாஸ்டர் ஜஸ்டின் அவர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் கர்த்தர் தீர்க்காயுசை கொடுத்து அவரை தாராளமாக இந்த பட்டணத்தில் பயன்படுத்தி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து இந்த சபையை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டே இருப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லா சபைகளிலும் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுவேன், இப்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது சுங்காங்கடையிலிருந்து ஒரு பெரிய குரூப்பை இங்கிருந்து பரலோகத்துக்கு எடுக்கிறதுக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ தேவன் கட்டுகிற சபை எப்படிப்பட்டது? ஒன்றாவது, கர்த்தர் தம்முடைய சபையை சத்தியத்திலே கட்டுகிறார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய்
சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய சபையை எதை கொண்டு கட்டுகிறார் என்றால் சத்தியத்தை கொண்டு கட்டுகிறார். சத்தியம்தான் சபைக்கு தூண், சத்தியம்தான் சபைக்கு ஆதாரம். ஆண்டவர் சத்தியத்தை கொண்டு சபைகளை கட்டி எழுப்புகிறார். இந்த கடைசி காலத்திலே ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி பேசுகிறேன்? இன்றைக்கு சத்தியத்தை கேட்பதற்கு மக்கள் இல்லை, சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதற்கு மனிதர்களும் இல்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டே இல்லையா? தோத்திரம். அதுவும் இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை சத்தியமா பேசுவன கண்டாலே வைத்த கடிதான் இளவும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். என்ன சொல்ல மாட்டேன்றியே? அல்லேலூயா. இந்த விசுவாசிகளுக்கு வைத்த கடி அது பரவாயில்லை. இன்னைக்கு சத்தியம் பேசுகிற ஊழியக்காரனுக்கே வைத்த கடியாக்கும். அல்லேலூயா. என்ன ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் லைவ்ல போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு மீட்டிங்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அந்த சர்ச்சில் இருந்து கேட்டாங்களாம், தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா? அப்போ அவர் சொன்னாராம், தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரு, வசனத்தை வசனமா பேசுவாரு, அதனால நன்மைகள் உண்டாகும். அப்போ அவங்க சொன்னாங்களாம், தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாருன்னா வேண்டாம். அப்போ அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தினவர் கேட்டாராம், தீர்க்க தரிசனம் சொல்லுவெல்லாம் கற்பனையிலையும் பொய்யையும் இல்லையா ஊதுகானுவேன், அவனுக்கு பின்னாலே ஏன் போறிய? அதுக்கு அந்த சபையில இருந்து சொன்னாங்களாம், எங்களுக்கு தெரியும் அவனுவ கதை தான் விடுகானுவோன்னு. அப்பதான் மக்கள் வருவாங்க, அதனால கதை விட்டாலும் பரவாயில்ல, அவனுவ தான் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலம் இப்படியாக்கம் போயிட்டு இருக்கு. வசனத்தை கேட்கிற கூட்டம் ஒளிஞ்சி இன்னைக்கு கள்ளத்தனமான காரியங்களுக்கு இன்னைக்கு மக்கள் தங்களுடைய மனதை செலுத்துகிற காலம். ஊழியம் செய்கிறவர்கள் திசை திருப்புகிற ஒரு காலம் இந்த காலம். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஒரிஜினல் சபையை கள்ளத்திற்கு தரிசனத்தின் மேல் கட்டவில்லை, போலியான அற்புத அடையாளங்களின் மேல் கட்டவில்லை. கர்த்தர் தம்முடைய சபையை அவர் கட்டுவது சத்தியத்தை கொண்டு கட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐபிசி சபைகளை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. நானும் அதுல பிறந்து வளர்ந்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால என் தாய் வீடை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் வளர்ந்த விதங்களும் என்ன வளர்த்தினவங்களும் ஒரு மாதிரி எல்லாம் வளர்த்தல. அன்னைக்கும் சத்தியம்னா சத்தியம்தான், இன்னைக்கும் அப்படித்தான் இருக்குது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்ப கவனிக்கணும், சத்தியத்திலே ஆண்டவர் தமது சபையை கட்டுகிறார். அந்த சபைதான் கடைசில பரலோகத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையா இருக்கிறது. போலியான சபைகளிலே நாம் அங்கமாய் இருப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு அடையாளம். கர்த்தர் தம்முடைய சபையை சத்தியத்திலே கட்டுகிறார். சத்தியம் என்றால் என்ன? யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியம் என்பது என்ன? கர்த்தருடைய வசனம். அப்படியானால் இயேசு ஒரு விஷயம் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவினுடைய வாயிலிருந்து பிறந்த வசனங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான தேவனுடைய வசனங்கள், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவனுடைய மனிதர்கள் பேசின தேவனுடைய வசனங்கள். இந்த வசனங்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுகிறார். ஆகவே தான் சங்கீதம் 119 சங்கீதம் 43வது வசனத்திலே கர்த்தருடைய வசனத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சத்திய வசனம் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 119 அதனுடைய 43வது வசனம், சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்காதிருப்பதாக. கவனிங்கள், ஆண்டவருடைய மனிதன் சொல்லுகிறார், சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்காதிருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் எல்லாம் சத்தியமாய் காணப்படுகிறது. இந்த சத்திய வசனம் வெறுமையான வார்த்தை அல்ல. இந்த சத்திய வசனம் மனிதர்கள் நினைக்கிறது போல இது ஒரு கதை புத்தகம் அல்ல. ஆண்டவருடைய வசனத்தை குறித்து வேதம் தெளிவுபடுத்துகிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வசனத்திலே வல்லமை இருக்கிறது. வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனம் வல்லமை உள்ளதான வசனம். இந்த வசனம் ஜீவனுள்ள வசனமாக இருக்கிறது. அதனாலே தான் இன்று வரைக்கும் எத்தனையோ பேர் உலகத்தில் தோன்றினார்கள். பெரிய பெரிய பேச்சாளர்கள் தோன்றினார்கள். பெரிய பெரிய மகான்கள் தோன்றினார்கள். அவர்கள் பேசின பேச்சும், அவர்கள் எழுதின கதைகளும், அவர்கள் எழுதின புத்தகங்களும், அவர்கள் இந்த பூலோகத்தில் மரித்ததோடு அவைகளும் மரித்து விட்டன. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னே இரட்சகராகிய இயேசு பேசின வசனங்கள் இன்றைக்கும் உயிருள்ளதோ இருக்கிறது என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள். ஆமென். நாம் வாசிக்கிற இந்த வசனம் ஜீவன் இல்லாதது அல்ல. நாம் கேட்கிற இந்த வேத வசனங்கள் உயிரற்ற வசனங்கள் அல்ல. நாம் வாசிக்கிறதும் நாம் கேட்கிறதுமான கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அதற்குள்ள வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் பிரசங்கங்களின் வழியாக இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது, நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது, நம்முடைய ஆவியிலே விடுதலை உண்டாகிறது, நம்முடைய ஆத்துமாவிலே நம்பிக்கை பெறுகிறது. ஆகவே தான் இந்த வசனங்களை நம்பி இந்த வசனத்தை கைக்கொள்ளுகிற அத்தனை மனிதனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ வசனமாகிய சத்தியத்திலே கர்த்தர் தம்முடைய சபையை கட்டுகிறார். அப்படி வசனத்திலே சபை கட்டப்படும் என்றால் அந்த வசனம் சபைக்குள்ள சில முக்கியமான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். முதலாவது யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் படிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் வசனம் பிரசங்கிக்கப்படுகிற சபையிலே வசனம் மனிதர்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த சபை நாள் விழாவிலே இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது கர்த்தர் பயங்கரமான விடுதலைகளை சபையின் நடுவில் கர்த்தர் செய்வாராக. ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் வசனம் பேசப்படும் பொழுது கர்த்தருடைய கிரியை நடப்பதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சாத்தானின் பிடிகளில் அகப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தருடைய வல்லமை தொட்டு குணமாக்குவதாக, அத்தனை பேருக்கும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டாக்குகிற விடுதலையின் வசனங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஊழியத்திலே அனுப்புவாராக. இந்த பலிபீடம் அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்ததாய் மாறுவதாக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை அனுப்பி ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். எங்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் என்ன பாருங்க, வசனத்தை அனுப்பும் பொழுது விடுதலை ஆக்குகிற அனுபவங்கள் நிறைய, ஒன்றல்ல ரெண்டல்ல, எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கி சொல்ல சமயம் இல்லை, 1-2 மட்டும் சொல்றேன். ஒன்னாவது, நம்மை அதாவது அட்டையா பிடிச்சிருக்கிற, பற்றி பிடித்திருக்கிற துர்க்குணங்களை, துர்சுபாவங்களை நம்மை விட்டு அறுத்து எறியக்கூடிய பட்டயம் இந்த கர்த்தருடைய வசனம். வழங்கினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்கா பைபிள் படிச்சு ஒழுங்கா வசனத்துக்கு ஒரு மனுஷன் தன்னை அர்ப்பணிப்பான் என்றால் அவனுக்குள் இருக்கிற துர்க்குணங்கள் நிச்சயமாய் அவனை விட்டு விலக ஆரம்பித்து விடும். அதனாலதான் அந்த வசனத்துக்கு பட்டயம்னு பேர் சொல்லியிருக்கு. அது ஊனையும் கணுக்களையும் என்ன செய்கிறதா, வெவ்வேறா என்ன செய்கிறதா, பிரிக்கிறது. அப்ப கவனிக்கணும், அப்படி வசனம் நம்மை குத்தி கிழிச்சி சரியாக்கக்கூடிய ஒன்று. வசனம் பேசினா கட்டாயம் ஒவ்வொருத்தனுக்கு உள்ளமும் என்ன செய்யும், குத்ததான் செய்யும். அதனாலதான் இன்னைக்கு வசனம் பேசாம மெழுகு பூசுறது. மெழுகு பூசுனா யாரும் சபையை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுங்க, போக மாட்டாங்க. யாருக்கும் வசனம் குத்தாது. எல்லாருக்கும் நம்ம நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் இந்த சபை நம்ம பிடிக்கும், பாசருக்கு ரொம்ப காணிக்க கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, குத்து கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உங்களை சொல்லல, பொதுவா யாக்கும் சொன்னேன், ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரிஜினலா வசனம் பேசினா அது நம்முடைய இருதயத்தை குத்தும். இன்னும் கொஞ்சம் சொல்லட்டா, உங்களுக்கு வலி உண்டாகுகிற சபையில இருந்தா நீங்க குணப்படுவீங்க, நித்திய ராஜ்யத்துக்கு வந்து சேர்கிறவர்களா இருப்பீர்கள். அடிக்கடி இந்த வசனம் குத்துறதை பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நேரம் ஓடிட்டு இருக்கு, ஆனாலும் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். உலகத்துல 2 விதமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எத்தனை விதமான டாக்டர்ஸ் சொல்லுங்க,
ரெண்டு விதமான டாக்டர்ஸ். அதுல ஒரு டாக்டர் இப்போ உங்க காலில் வந்து ஒரு சின்ன புண்ணு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. கற்பனை என்ன பார்க்கணும், என்ன அப்பதான் உங்களுக்கு விளங்கும். காலில் ஒரு புண்ணு பட்டுட்டு சரியா வந்துட்டு, இப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட போறேன். அந்த டாக்டர் என்ன ஒரு ஸ்டூல்ல உட்கார வச்சிட்டு எங்க புண்ணு இருக்குன்னு கேட்பாரு. நான் பேண்ட தூக்கி காட்டி, நான் பாருங்க இந்த காலில் யாக்கு இருக்குதுன்னு காட்டி கொடுப்பேன். அவர் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு டார்ச் என்ன செய்வாரு, அடிச்சு பார்ப்பார். ஓ நல்ல பயங்கரமா பட்டு இருக்குதே அப்படின்னு பேசிக்கிட்டு சொல்லுவாரு, பயப்படாதுங்க, நான் ஒரு ஆயின்மெண்ட் எழுதி தாரேன், கொஞ்சம் டேப்லெட் எழுதி தாரேன், சாப்பிடுங்க சரியாயிரும்னுவாரு. நானும் இந்த ஆளுக்கு வார்த்தையை நம்பி அந்த ஆயின்மெண்டையும் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வீட்டில் போய் மெனக்கட்டு இருந்து போடுகிறேன். நாளுக்கு நாள் கூடுதே இல்லாம என்ன செய்யல, குறையல. 2 நாள் கழிச்சு அதே தொல்லைதான், தாண்டல. மறுபடியும் போறேன், மறுபடியும் அதே கதை தான். 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து என்ன செய்யறாரு, டார்ச் அடிச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, ஏதோ பிரச்சனை இருக்கு, கேட்டீங்களா, மருந்த கொஞ்சம் மாத்தி எழுதித்தாரே சரி ஆயிரும். வாயிலேயே வடை சுட்டு நம்மகிட்ட துட்டையும் பிடிக்கிட்டு என்ன செஞ்சிருவான், விட்டுருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஜஸ்டின் பாஸ்டர் என்ன பார்க்க வராரு. பாஸ்டர் என்ன உங்க காலில் ஒரு சின்ன புண்ணுன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படி இருக்கு? நான் அப்ப காட்டுகிறேன், பாத்தீங்களா என்ன பாருங்க இப்படி இருக்குது, படாத வேதனையா இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, நம்ம ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அங்க போறியலான்னு. இப்ப எனக்கு சுகமாகணும், எங்க போயாவது எனக்கு சுகமாகணும். அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், கட்டாயம் போறேன் பாஸ்டர், அனுப்புங்க. அவர் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணி என்னை அங்க அனுப்புவார். நானும் ஆட்டோ காரும் எடுத்துட்டு போறேன். அங்க போனோடனே என் காலை பார்த்துட்டு சொல்றாரு, அந்த ரூமுக்குள்ள போங்க அப்படின்றாரு. எப்படி? அந்த ரூமுக்குள்ள போங்க. அங்க போனா 2 நர்சுமார் 2 பக்கமும் நிக்கணும். இவையில கண்ட உடனே கெதி கலங்கியாச்சு. இன்னைக்கு நமக்கு கஷ்டகாலம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போனா நானே இங்க வலியில சாவாம செத்துட்டு இருக்கேன். அதுக்கடையில எனக்கு காலையும் தூக்கி வச்சு நர்சுமாரு 2 பேரும் பிடிச்சு அமுக்க, இவர் வலது கையை வச்சு ஒரு குத்து, இடது கையை வச்சு ஒரு பிதுக்கு. பிதுக்குல நான் போடுகிறேன் சத்தம், ஐயோ கொல்லியாண்டேன். அல்லேலூயா. மனசுல திட்டுறேன், அட பாவி மனுஷா, நல்ல டாக்டர்கிட்ட அனுப்புன்னு சொல்லிட்டு என்ன பாடாப்படுத்த டாக்டர்கிட்ட அனுப்புனீரு, வாருவாய் உங்களை பார்த்துக்கினே அப்படின்னு மனசுல திட்டுக்கிட்டே இப்ப எந்திரிச்சும் ஓட முடியாது. பிதுக்கியாச்சு. பிதுக்க முடியாத வரைக்கும் இருந்தால் நம்மளை என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க, விட மாட்டான். ஆக பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்து அவரும் தொடச்சி கலவி பறக்கி எடுத்து கட்டி அழகா விடுவது வரைக்கும் பொறுத்துக்கிட்டே என் மனைவி கிட்ட இருந்து சொல்றா, இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர் போல தெரியுது பத்தியலா. நான் சொல்றேன், பேசாம வாய மூடிரு, எனக்கு வலி எடுக்குது, உனக்கு அந்த டாக்டரு சொல்லுங்க நல்ல டாக்டர். அவளும் வாய மூடிக்கிட்டா. போனேன், மனசுல நினைச்சுக்கிட்டேன், அவர் எல்லாம் எழுதி தந்து மாத்திரை எல்லாம் தந்துட்டு சொல்றாரு, நாளை கழிச்சு என்ன செய்யணும், வரணும். மனசுல சொல்லுவேன், கட்டாயம் வருவ, கட்டாயம் என்னைய நீ பாப்ப. இந்த திசை பக்கத்துக்கு நான் வந்தாதானே. எம்னா பிதுக்குல வலி கூட கொஞ்சம் கூடிட்டு ரத்தமும் வந்துட்டு சோத்திரம். கவனிங்க, இந்த ஆளுக்கு சோத்திரம். மருந்தை எல்லாம் சாப்பிடப்படாதுன்னு நினைச்சாலும் நமக்கு இருக்கிற எலும்பு இருக்கிற அது விடாது. மாத்திரையை போடுவோய் கொன்றுவாங்க. அப்போ மாத்திரையை போட்டாச்சு. ரைட்டு மாத்திரை போட்டுட்டு காலையில எழும்புனா அந்த குத்தும் குடைச்சலும் கொஞ்சம் சொல்லுங்க குறைஞ்சிருக்கு. மனசுக்கு தோணுது, சரியாயிருமோ. அடுத்த நாள் காலையில் அடுத்த டோஸ் போட்டாச்சு, மத்தியானம் போட்டாச்சு, சாயங்காலம் போட்டாச்சு. இப்போ அசைக்க முடியாத காலை நல்லா அசைக்க முடியுது. லைட்டா கீழே வச்சு பார்த்தா அந்த வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப மனசுல ஒரு தோணல், ஒருக்கா கூட போனா சொல்லுங்க கொள்ளலாம். இப்போ மெதுவா அப்படி வண்டி போகுது. போன உடனே வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அங்க போங்கன்றாரு. விளங்குச்சா? நான் இப்ப என்ன நினைப்பேன் சொல்லுங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனா அவங்க மறுபடியும் கத்தி எடுக்கிறாங்க.
அறுக்கிறாங்க கட்ட, மறுபடியும் கைய வச்சு லேசா தொட்டு பார்க்காரு, பழைய பிரச்சனை ஒன்றும் இல்ல. மறுபடியும் கிளீன் பண்ணி கட்டிட்டு சொல்றாரு, இனி வராண்டா, 5 நாள் மாத்திரை மருந்து போட்டா போதும், என்ன செஞ்சிடும், சரி ஆயிரும். இப்ப மக்கள் எனக்கு கோபம் யாருக்கு மேல வருது? எந்த டாக்டருக்கு மேல? சத்தமா சொல்லுங்க. டார்ச்சி டாக்டர். ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப இஷ்டம் யாராக்கும்? டார்ச்சி டாக்டர். நமக்கு நோவும் செய்யாது, ஒரு பிரச்சனையும் வரல. டார்ச்சி டாக்டர் ரொம்ப இஷ்டம். ஆனா இந்த ஆளை முதல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண பாஸ்டரையும் பிடிக்கல. உங்களை காண இடத்துல விட மாட்டேன் மனசுல திட்டம். இப்போ ஜஸ்டின் பாஸ்டர் கண்ட உடனே 2 கையை எடுத்துட்டு சொல்லுவேன், ரொம்ப நன்றி கேட்டீங்களா, நீங்க அந்த டாக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணனால இன்னும் எனக்கு காலு செம்மையா இருக்கு. அந்த டார்ச்சி டாக்டரையே நம்பி போயிருந்தா இப்ப காலை காணாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்ன இல்லுஸ்ட்ரேஷன் விளங்குச்சின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிதான் நமக்கு நோவாம வசனம் பேசுகிற ஆளுவ எல்லாம் நம்மள அப்படியே போர்வை பொத்தி ஒரே சவுட்டுல எங்க தள்ளி விடுவாங்க சொல்லுங்க? பாதாளத்துல. உங்களுக்கு நோவுகிறது மாதிரி பேசுகிற ஆட்கள் நொந்தாலும் உங்க ஆத்துமாவை குணமுள்ளதாய் மாற்றி உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். புரிந்தவர்கள் மட்டும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் சத்தமாய். ஹல்லேலூயா. ஆவி ஆத்தும சரீரத்திலே உங்களுக்கு விடுதலை உண்டாக்குகிற வசனங்களை பேசுகிற சபைகளிலே நீங்கள் அங்கத்தினர்களாக இருங்கள். வசனம் பேசினால் உங்கள் குறைவுகளை அது குத்தி காட்டும். பேதுருடைய பிரசங்கம் மனிதனுடைய இருதயத்தை குத்தினதினாலே தான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. வசனம் மனிதனை விடுதலையாக்குகிறது. சுபாவங்களிலிருந்து விடுதலை, மனிதனுடைய தன்மைகளிலிருந்து விடுதலை, இவைகளை உண்டாக்குவது கர்த்தருடைய வசனம். 2வது வசனம் மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. யோவான் 17:17 ஒரு விசை கூட வாசியுங்கள். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறதாம். வேதத்திலே ஒரு சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23:29 நீங்கள் படித்தால் கர்த்தருடைய வசனம் அக்கினிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 23:29 வசனம், என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை பற்றி பைபிள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது அக்கினி. ஆண்டவருடைய வசனம் அக்கினியை போல பற்றி எரியக்கூடியதாம். ஆண்டவர் இயேசு வசனத்தை விளக்கி காட்டின பொழுது ஒவ்வொருடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிந்ததாம். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 24:32 வசனம். அப்பொழுது அவர்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையோ என்று சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய வசனம் விழும் பொழுது உண்மையாகவே அந்த அக்கினி இருதயத்துக்குள் பற்றி பிடித்து எரிகிறதாம், பிரகாசிக்கிறதாம். அப்படியானா இருதயத்துக்குள்ள ஏன் இந்த வசன அக்கினி பற்றி எரியணும் அப்படின்னு கேட்டா, மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களை படிச்சா இருதய கர்த்தர் விரும்பாத சில குப்பைகள், மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய சில தீய கிரியைகள் உள்ளே கிடக்கின்றன. அவைகளை சுட்டு எரித்து நம்மை பரிசுத்தமாக்க இந்த அக்கினி இருதயத்தில் பற்றி எறிய வேண்டும். வாசிக்க கேட்போம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண்ணு,
தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகளெல்லாம் புறப்பட்டு வந்து மனுஷனை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும் என்றார். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனத்தையும் வாசியுங்கள், பார்க்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ தீட்டு உள்ள வாழ்க்கை வாழ்கிற மனிதன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, மகிமையான ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. மனிதனை தீட்டுப்படுத்துகிற காரியங்களிலே ஒரு பட்டியல் தான் இயேசு தன்னுடைய வாயை திறந்து சொன்ன இந்த வசனங்கள். இப்படிப்பட்ட தீட்டான காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிறபடியினால் ஆண்டவருடைய வசனமாகிய அக்கினி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே விழ 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 இந்த தீய காரியங்களை, இந்த தீட்டுப்படுத்துகிற காரியங்களை அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது அது சுட்டு எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக மாறுகிறது. அதனாலதான் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இருதய சுத்தம் எப்படி வருகிறது? கர்த்தருடைய வசனமாகிய அக்கினி உள்ளத்திலே விழ 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 அவனுடைய உள்ளத்துக்குள் காணப்படுகிற கேடுபாடுகள் சுத்திகரிக்கப்படுகிறது. அவனுடைய உள்ளத்துக்குள் காணப்படுகிற தீமைகள் சுட்டரிக்கப்படுகிறது. தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. அந்த மனிதன் பரிசுத்தம் உள்ள மனிதனாய் மாறுகிறதற்கு கர்த்தருடைய வசனம் அவனுடைய இருதயத்துக்குள்ள அக்கினியை போல எரிந்து கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. வசனம் கேட்கும்போது மரியாள் தன் இருதயத்தை திறந்து வைத்திருந்தது போல, லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது போல உங்கள் இருதயம் எல்லாம் திறக்கப்பட்டதாக இருக்கும். அந்த வசனத்தை மரியாள் தன் உள்ளத்துக்குள் வைத்து சிந்தனை பண்ணினது போல நீங்களும் சிந்தனை பண்ணி கொண்டே இருப்பீர்கள் என்றால் வசனம் உங்களை ஒரு நாளும் வீணர்களாய் போக விடாது. உங்களை பரிசுத்தமாக்கி மகிமையான ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாற்றுகிறது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவருடைய அக்கினியான வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள் பற்றி எரிகிறதா. இனி எரேமியா தன்னை பற்றி சொல்லுகிறார். எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளுக்குள்ள பற்றி எரிகிற, அடைபற்றி எரிகிற அக்கினியை போல இருந்ததா. வாசிங்க பார்க்கலாம். பேசாமலும் இருப்பேன் என்றேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வார்த்தை எங்களை எரிஞ்சுதா? எங்க எரிஞ்சுதா? இருதயத்திலேயா எரிஞ்சுது? எங்க எரிஞ்சுது? எலும்புக்குள்ளால எரிஞ்சது. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, இருதயத்திலையும் எரியும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இருதயத்திலையும் எரியும், எலும்புக்குள்ளாலையும் எரியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் சிந்தித்து பார்த்தேன், ஏன் எலும்புக்குள்ளால கர்த்தருடைய அக்கினி எரியுது? இருதயத்தில் எரிஞ்சா போதுமே, எலும்புக்குள்ளால என்னத்துக்கு எரியும்? கவனிக்கிறீங்களா? மனுஷனுக்கு பாவத்துக்கு வல்லமையை சொல்றேன், அது எங்க போய் ஒட்டி இருக்குமான்னு தெரியுமா? இருதயத்தோட நிக்காதான், எலும்புக்கு உள்ளால நிறையுதான். எப்படி எலும்புக்குள்ள மஞ்சள்லாம் நிரம்புகிறதோ அதுபோல மனிதனுடைய எலும்புக்குள்ள பாவம் நிறைஞ்சி அந்த எலும்புகள் அந்த பாவத்தோடு கூட மண்ணில் படுத்துக் கொள்ளுகிறதா. வாசித்து பாருங்கள். யோபு 20வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். யோபுவின் புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதினுடைய பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். பாருங்கள், மனுஷனுடைய எலும்புகளுக்குள்ளே பாவங்கள் நிறைந்திருந்து அது மரண நேரத்திலே அவனோடு கூட போய் படுத்துக் கொள்ளுகிறதா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், அவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், அவருடைய வசன அக்கினியால் எலும்பு தொடப்பட்டதான தேவ பிள்ளைகள் சாகும்போது என்ன அவர்களோடு செல்லுகிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்திலே நீங்கள் வருவீர்கள் என்றால் ஆண்டவர் தெளிவாய் அங்கே சொல்லி வைக்கிறார். 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு பரலோகத்திலிருந்து
ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார். ஒரு வாலிபன் அல்லது ஒரு மனிதன் பாவம் செய்து பாவியாகவே மரிப்பான் என்றால் அவன் எலும்புகள் பாவத்தினால் நிறைந்திருந்து அவனோடு குணப்படுத்திக் கொள்ளுகிறது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, வசனத்தினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளை, வசனத்தினால் இறங்கிய வசன அக்கினியினால் தொடப்பட்ட தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் மரிக்கும் பொழுது பாவங்கள் எல்லாம் அவனோடு படுத்துக் கொள்வது, அவன் கர்த்தருடைய நாமத்துக்காக காண்பித்த பிரயாசங்கள் அவனோடு கூட படுத்துக் கொள்ளுகிறது. நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி எழும்புகிற நாட்களிலே அவர்களை நன்மை செய்தவர்களாக எடுத்து நிறுத்துவதற்கு அந்த நன்மைகள் அவர்களோடு படுத்துக் கொள்ளுகின்றன. மனிதர்களை உயிர்ப்பிக்கிற நாளிலே பாவம் செய்தவனை பாவியாகவே எழுப்பி நிறுத்துவதற்கு பாவங்கள் அவனுடைய எலும்புகளோடு படுத்துக் கொள்ளுகின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ வசனம் கேட்கிற சபையில ஏன் போகணும் தெரியுமா? அந்த சபை தான் உங்களை பரிசுத்தமாக்குகிற சபையாக இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் கொஞ்சம் கூட தெளிவா சொல்றேன். ஈவு இரக்கம் பார்க்காம, வசனத்துக்கு பஞ்சம் பார்க்காம, வசனத்தை இதை சொன்னா கோச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்காம, சத்தியத்தை சத்தியமா சொல்ற எந்த சபையிலும் நீங்க இருங்க, அந்த சபை உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வசனம் மனிதனை என்ன செய்கிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல மனிதனை தேறினவனாக எந்த நற்கிரியையும் செய்ய அவன் திராணி உள்ளவனாக மாறும்படி வசனம் அவனுக்குள்ள கிரியை செய்கிறதாம். வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய திராணி உள்ளவனாக இருக்கும்படிக்கும் சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனிதனை தேறினவனாக மாற்றக்கூடியது, ஒன்றுக்குமே உதவாத மனிதனை தேறின மனிதனாக மாற்றுகிறது தான் ஆண்டவருடைய வசனம். காலத்தை கருதி வேகமாய் ஓடிவிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 4வது கர்த்தருடைய வசனம் மனிதனை எச்சரிக்கிறது. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே தேவனுடைய மனிதர் அழகாக சொல்லுகிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகள் கை கொள்ளுவதினால் மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவருடைய வசனம் நம்மை எச்சரிக்கும். ஆண்டவருடைய வசனம் நம்மை தீய வழிகளில் இருந்து விலக்குவதற்காக, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நம்மை தப்புவிப்பதற்காக, இனி வருகிற சிக்ஷைகளில் இருந்து நம்மை தப்புவிப்பதற்காக, தேவ கோபத்திலிருந்து நாம் தப்பி பிழைத்துக் கொள்வதற்காக கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தால் எச்சரிப்படைகிறவர்கள் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனம் நம்பிக்கை ஊட்டுகிறதா இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 45வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 49வது வசனம் 49. நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதாம். கவனிக்கணும். தினந்தோறும் பைபிள் படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இருக்கும். ஆமா, வருஷத்துக்கு ஒருக்கா புது வருஷத்துக்கு பைபிள் எடுத்து திறந்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் இருக்கவே இருக்காது. இப்ப நம்ம விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணுன்னு என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. வசனம் வாசின்னு என்ன செய்யப்படாது, சொல்லப்படாது. எப்படி வேணாலும் இரு, கர்த்தர் ஒன்னு என்ன செய்வார், நமக்கு இந்த புகடி வித்த ஒண்ணும் காட்ட தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கை உயரலையே, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. வசனத்தை டெய்லி நீங்க படிச்சா அந்த வசனம் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும். ஆமென். வசனத்தை படிச்சா ஒரு உதாரணம் சொல்றேன். 27ஆம் சங்கீதம் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் உங்களோட பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே
நாடுவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட எதை கேட்டனோ அதை கட்டாயம் நாடணும். அவர் அதை எனக்கு விளங்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன அடைய மாட்டேன். அப்போ வசனத்தை படிச்ச உடனே உள்ள விசுவாசம் வேலை செய்யும். கர்த்தர் என்ன மேய்க்கிறார், எனக்கு ஒரு நாளும் என்ன வராது, தாழ்ச்சி வராது, குறைவு வராது, தேவை ஒரு நாளும் நான் அங்கலாய்க்கிறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் நம்பிக்கை ஊட்டுகிறது. ஆண்டவருடைய வசனங்கள் நம்மோடு பேசக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது கர்த்தருடைய சத்தம். வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய சத்தமா இருக்கிறது. நீங்கள் படிக்க 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 அது உங்களோடு பேசும். அது உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களையும் மாற்றும். அது உங்களுக்குள் இருக்கிற கேள்விக்குறிகளுக்கு அது கட்டாயம் பதில் தரும். கர்த்தருடைய வசனம் மனிதனுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாய் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 107 சங்கீதம் 20வது வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் மனிதனை குணமாக்குகிறதா இருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் மனிதனை குணமாக்குகிறது. எல்லா இடங்களிலும் குணம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் குணம். எல்லா பலவீனங்களிலும் குணம். பாவ நோய்களிலிருந்து குணம். எல்லாவற்றிலும் குணத்தை கட்டளையிடுவது கர்த்தருடைய மெய்யான வசனமாக இருக்கிறது. இன்னொரு உண்மையை சொல்றேன். இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்திலையும் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அதுதான் நாம் தேவனிடத்தில் காட்டுகிற அன்புக்கு அடையாளம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்திலே அன்பு கூறுவதா. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். அப்படியானால் ஆண்டவருடைய வசனம்தான் ஒரு மனிதனை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. மத்தேயு 7வது அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். அப்படியானால் கர்த்தருடைய வசனங்களின்படி வாழ்கிற சபைதான் ஆண்டவருக்கு பிரியமான சபையாக இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கட்டுகிற சபை ஆண்டவருடைய வசனம் என்கிற சத்தியத்தினாலே கட்டப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, தேவன் தம்முடைய சபையை அல்லது கிறிஸ்து தன்னுடைய சபையை எப்படி கட்டுகிறார்? இரண்டாவது, ஆராதனை என்கிற ஒன்றினால் சபையை கட்டுகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 13:2 வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போஸ்தலர் நாட்களில் அவர்களுடைய ஆரம்ப சபையை ஆண்டவர் எப்படி கட்டி உண்டாக்கினார் என்றால், அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை கட்டி உண்டாக்கினார். தேவனுடைய சபையிலே கட்டாயம் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற ஆராதனை காணப்படும். அல்லேலூயா. தாழ்மையா சொல்றேன், உங்க சபையில ஸ்டைல் ஆராதனை எல்லாம் இருக்கப்படாது. சபையில பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் கட்டுன சேலை என்ன செய்யப்படாது? கசங்கப்படாது. போட்டுட்டு வந்த சட்டை நனையப்படாது. அப்படிதான். அப்படி வந்தது மாதிரியே என்ன செய்யணும்? போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆவிக்குரிய சபையில ஆராதனை அப்படி வாய்ப்பே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுமா? ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12 அதனுடைய 1வது வசனம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமுமான ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின்படி இன்னொரு ஆராதனை இருக்குல்ல, புத்தி இல்லாத ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை. அதாவது சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உயிரோட துண்டு துண்டா என்ன செய்யணுமா? வெட்டி வைக்கணுமா? நம்ம ஆட்கள் கைத்தட்டுவது உளுந்த விட தடவுகிறது மாதிரியாக இருக்கும். அல்லேலூயா. ரேஷன் கடையில் பாழா போன மண்ணெண்ணைக்கு தொண்டை 45 கிலோமீட்டருக்கு என்ன செய்யும்? திறக்கும். ஆனா ஆலயத்தில் கர்த்தர் நல்லவர்னு பாடுனா செத்தவன் கையில வெத்தலை அடிச்ச மாதிரி, இந்த செரவு ஒடிஞ்ச கோழி இப்படி தூக்கி தூக்கி பார்க்கும்ல, அந்த மாதிரி ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. பத்தியடா. ஆனாலும் மனம் திரும்ப மாட்டணும். நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். எல்லா ரகசியத்தையும் சொல்லி தந்திருக்காரு. ஆனா ஒன்னையும் நம்ம என்ன செய்யறதில்ல. தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? பாஸ்டர் ஜஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல இங்க இருக்கிற தேவ மனுஷர்கள் யார்த்தையாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல பிரசங்கிக்கிற என் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க ஆசீர்வாதம் உங்க வாய்க்குள்ளால இருக்கிறது. அல்லேலூயா. வாயை விரிவாய் தர நீ திறக்காதே, நானும் பொக்கிஷத்தை என்ன செய்ய மாட்டேன், திறக்க மாட்டேன். ஒழுங்கா சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறது இல்ல, துதிக்கிறது இல்ல, கத்தரை பாடுறது இல்ல. ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் இந்த சபை லைக் இல்ல. எப்படி? இந்த சபை லைக் இல்ல. பாஸ்டருக்கு கிருபை இல்ல. இவ என்ன கிருபையில முத்தி அந்த பக்கமா வெடிச்சு கீறது மாதிரி ஆக்கும். பாஸ்டருக்கு கிருபை இல்ல, இவங்களுக்கு பயங்கர உச்சகட்ட கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களே? நாங்களும் எங்களால் ஆன மட்டும் உயிரை கொடுத்து பாடிதான் பார்க்கோம். பாவம் தம்பிய மாதிரி உள்ள ஆளெல்லாம் விசேஷித்த கிருபை பெற்றவங்க வாசிக்கிறதுக்கு. அப்படியெல்லாம் வாசித்து பாடினாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தெந்தைக்கும் அசையாதிருக்கிற சுங்காங்கட பாறை போல் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா. சபை நாள்ல ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கிறீங்களா? சபையா இருந்தா விசுவாசியா இருக்கும். உங்களை பரியாசம் பண்ற ஆளெல்லாம் என்னைக்கு வாய மூடுனான்னு கேளு. உன்னை அற்பமா நினைக்கிறவெல்லாம் என்னைக்கு துண்டா காணும் துணியா காணும் ஓடுனான்னு கேளு. உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து பார். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறாரா இல்லையா பார்க்கலாமே. அல்லேலூயா. ஆராதனைனா என்ன? கர்த்தரை பற்றி கர்த்தரிடத்தில் பேசுவது ஆராதனை. என்னது? கர்த்தரை பற்றி நேரே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், உன்னதமானவர், இப்படி பேசுறதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனை. உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பழைய நாட்களிலே அரசர்களை வாழ்த்துகிறதுக்கும் பாடுகிறதற்கும் புலவர்கள் வருவார்கள். கவனிங்க, புலவர்கள் வருவார்கள். ஆனா இங்க வேறொரு குரூப் இருக்கும், அரசனை பாதுகாக்கிறதுக்கு ஈட்டி பிடிக்கிற குரூப். இதுக்கெல்லாம் மாச சம்பளம். என்ன சம்பளம்? மாச சம்பளம். ஆனா இவன் எங்க இருந்து வருவான்னு தெரியாது. வந்து நின்னுகிட்டு சொல்லுவான், எதுக்குடா வந்தேன்னு வாசல் காக்கிறவன் கேட்பான். சொல்லுவான், நான் ராஜாவை குறித்து கவி பாட வந்தேன். அப்படியா? இரு, ராஜா கிட்ட போய், ராஜா ஒரு புலவர் இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார், உம்மை குறித்து பாட வேண்டுமா? ராஜா சொல்லுவார், பரவாயில்லையே, வர சொல்லு. அவன் போன உடனே, ராஜா நீர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், உம்முடைய படை அந்த படை இந்த படை, உம்முடையதான கொடை தன்மை அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது, நீர் நீடூழி வாழ்க, அப்படி வாழ்க இப்படி வாழ்க அப்படின்னு வெளுத்து கட்டிடுவான் ஒரு 15 நிமிஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வாழ்த்திட்டு சிங்காசனத்துக்கு முன்னால ஒரு குனியலும் என்ன செய்வான்? குனிவான். உங்களுக்கு தெரியுமா? ராஜாவுக்கு உள்ளம் பயங்கரமா சந்தோஷப்படுறோம். எரும மாடு மாதிரி 450 பேர் சுத்தி நிக்கானுவேன். ஒரு வயலாவது இன்னைக்கு வரைக்கும் என்ன நல்லவன் சொன்னானா? நான் மேன்மையானவன் சொன்னானா?
கொடை வள்ளல்னு சொன்னானா, என் படையை பத்தி புகழ்ந்தானா? ஒன்னும் பண்ணல. எவனோ ஒருத்தன் எங்கே இருந்தோ வந்தான், என்னை பத்தி எப்படி புகழ்ந்தான். ராஜா அரண்மனை பொக்கிஷ வைப்புக்காரனை கூப்பிட்டு தங்க காசு வெள்ளி காசு எல்லாத்தையும் எடுத்து கை நிறைய அள்ளி அவனுக்கு மடியில் போட்டு விடுவார். உங்களுக்கு தெரியுமா, 24 மணி நேரமும் ஈட்டி பிடிச்சவனுக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். அல்லேலூயா. 15 நிமிஷம் பாடினவனுக்கு 5 வருஷத்தை சம்பளம் ஒரே நேரத்தில். வழங்கினவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, துதிக்க 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 ஆராதிக்க 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 கர்த்தருடைய மனம் உங்களை பற்றி குளிருகிறது. ஆண்டவர் மனம் நிறைந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வெளிப்படையா சொல்றேனே, வனாந்தரத்திலிருந்து ஒருத்தன் துதிக்க தொடங்கினான். அப்பனுக்கு பிடிக்காது, அண்ணமாருக்கு பிடிக்காது, ஒருத்தனுக்கும் பிடிக்காது. ஆனா அவனை கர்த்தருக்கு பிடிச்சது. அல்லேலூயா. நடந்தது என்ன? அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அவன் துதிச்சு துதிச்சு அவன் அடைஞ்ச பெரிய ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்கிறீங்களா? முதலாவது, அவனுக்கு சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம் அழைக்கப்படுகிற அளவுக்கு அவன் பெற்றான். இரண்டாவது, அடுத்த ரகசியம், துதிச்சு துதிச்சு ஒரு நாட்டுக்கே அவன் சொந்தக்காரனாக மாறினான். ஆராதிக்கிறவனை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். உங்கள் சபைகள் ஆராதிக்கும் என்றால் ஆராதிக்கிற நேரத்திலேயே கட்டுகளை உடைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆராதிக்கிற நேரத்திலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் ஊற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் சொல்லுகிறது, ராக்காலங்களில் அவருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய துதி பரலோகத்துக்கு போகும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் இருந்து நமக்கு இறங்கி வருகின்றன. கர்த்தர் கட்டுகிற சபை ஆராதனையில் கட்டுகிறார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை கவனித்து பாருங்கள் வேகமாய். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகா ஒரு பாட்டு பாடினார். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டி ஒரே ஒரு வரி மட்டும் பாடலாமா? நேரம் வேகமா ஓடிவிட்டது. ஒரே ஒரு வரியை மட்டும் நம்ம பாட போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் எல்லா கைகளும் தட்டட்டும். இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை, ஆமென், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான். ஓ ஆண்டவர் இயேசுவை. ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய சபையை ஆராதிக்கிற மனிதர்களை கொண்டு கட்டுகிறார். ஆராதனை என்கிற ஒன்றை உள்ளே வைத்து கட்டுகிறார். மூன்றாவது, சபையை விசுவாசத்திலே கர்த்தர் கட்டுகிறார். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 5வது வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போ சபைகளை கர்த்தர் எப்படி கட்டுகிறார்? அவர் தம்முடையதான பிள்ளைகளை அல்லது சபையை விசுவாசத்திலே கட்டி எழுப்புகிறார். முதலிலே சத்தியத்தில் கட்டி எழுப்புகிறார், இரண்டாவது ஆராதனையில் கட்டி எழுப்புகிறார், மூன்றாவது விசுவாசத்திலே கட்டி எழுப்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு காரணமாய் மாறுகிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வசனங்கள் ஏராளம் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கின்றன. ஒன்றை கூட சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பைபிள்ல இருக்கிற எல்லா வசனத்தையும் சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். சொல்லுங்க, நடக்குமா நடக்காதான்ற டைலமா நமக்கு தேவை கிடையாது. கர்த்தர் செய்வேன் என்று சொன்னால் செய்வார். அதை மட்டும் நம்ம விசுவாசித்தா போதும். அந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சபைகளில் அதிகமாய் போதிக்கப்பட வேண்டிய ஒன்று கர்த்தர் மேல் வைக்கப்படுகிறதான விசுவாசம். ஆமா, நல்லா சொல்ல மாட்டீங்களா? ஒரு உண்மையை சொல்றேன். நான் ஜோம் பண்ணுகிறேன் பிரதர், நான் ஜோம் பண்ணுகிறேன் சிஸ்டர், உங்களுக்கு இந்த காரியம் மாறும் ஏன்னா அப்படின்னு சொன்னா நம்பவே கூடாது. அவனை இவன் யாரு நம்ம காரியத்தை மாத்துக்கு? புரியலையோ? கர்த்தராலே அல்லாமல் வேற எவனாலேயும் நமக்கு எதையும் செய்ய முடியாது. கோபம் தான் வரும் சில ஆளுகளுக்கு இதை கேட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உண்மையான தேவ மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், இதுல கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். கர்த்தரை முன்னிட்டு பேசுவதுதான் விசுவாசமே தவிர மனிதனை சார்ந்து வாழ்வதல்ல விசுவாசம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சபைகளில் அதிகமாய் போதிக்கப்பட வேண்டிய ஒன்று விசுவாசம். கர்த்தர் செய்வார், பார்த்து கொள்ளுவார், நடத்துவார், விடுவிப்பார், சுகம் தருவார், அற்புதம் செய்வார், கர்த்தர் நடத்துவார். இப்படித்தான் பேசணுமே தவிர எங்க உருப்பட போறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எந்த சான்சஸுமே இல்லாத இடத்துல சொல்றாரு, பலிக்கான ஆட்டை கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார். நான் இன்னைக்கு சொல்றேன், பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறவனுக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். காலேப் சொன்னார், நாம் அதை ஜெயித்து கொள்ளலாம். அப்படியானால் ஜெயித்து கொள்ளலாம் என்று பேசுகிறவனை ஜெயிக்க வைத்தார். தாவீது சொல்லுகிறார், நான் உன்னை வெட்டுவேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். வெட்டுவேன் சொன்னவன் வெட்டினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, கையில பட்டயம் இல்லை, ஆனா அப்னேர் அவனை சவுலிடத்தில் கொண்டு போய் விடுகையில் சவுலுடைய கோலியாத்தினுடைய தலை அவனுடைய கையில் இருந்தது. அப்படியானா முடியும் என்று யாரெல்லாம் கர்த்தரை சார்ந்து நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். பலவீனத்தை குறித்து கவலைப்படாது, போராட்டத்தை குறித்து கவலைப்படாது, பிரச்சனையை குறித்து கவலைப்படாது. கர்த்தர் நமக்கு எவைகளை குறித்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் கர்த்தர் தடைபடாமல் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாது. உன் பிள்ளைகளை உன் கற்பத்தில் வைக்க முன்னையே உன் பிள்ளைகளுக்காக ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. உன் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு கிரகிக்க முடியாத விதத்திலே தம்முடைய கிரியைகளை வழங்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
வாழ்க்கையில நஷ்டம் வந்த உடனே ஐயோ நஷ்டப்பட்டுட்டேனே. இல்லையா, என்ன பொறுத்தளவுக்கு நான் பைபிள்ல படிச்ச வரைக்கும் எனக்கு கிடைச்ச வெளிச்சம் எதுவுமே நஷ்டம் கிடையாது, எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட். சொல்லுங்க, ஓட்ட வண்டியே எத்தனை தடவை மாத்துன்னு நம்ம கிட்ட வெளிப்பாடு தந்தாலும் மாத்தவே மாட்டோம். பாப்பாரு, மவனை மாத்த மாட்டியா, என்ஜினை பத்த வச்சிருவாரு. விளங்கும்னு நினைக்கிறேன். என்ஜினை பத்த வச்சிருவார். உடனே நடு ரோட்ல நின்னுட்டு ஜெபம், கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு ஏன் இப்படி செய்தீர். அவர் அங்கிருந்து சொல்லுவார், வேணும்னு தான் செஞ்சேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உன்னை திருத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. அப்புறம் 10 நபரும் ஆனாலும் திருந்த மாட்டோம். ஒரு ஷாப்புக்கு தூக்கிட்டு போவோம், சார் இதை ஏதாவது பண்ண முடியுமா. அவன் சொல்லுவான், வாய்ப்பே. அதோட கைலாங்கடையில தூக்கி போட்டுட்டு ஆக்கர் கடையில தூக்கி போட்டுட்டு வந்திருந்து ஒரே ஜெபம், கர்த்தாவே ஏன் எனக்கு இப்படி செய்தீர். அப்பதான் ஒரு உள்ளங்கைகளோ மேகம் தெரியும். புது வண்டி வாங்குறதுக்கு அதுதான் வழி. இப்ப சொல்லுங்க, அதை எரிக்காம இருந்தா புது வண்டி வாங்குவியே? பிரிட்ஜில மோட்டாரை டமார்னு வெடிக்க வைக்காம இருந்தா புது பிரிட்ஜ் வந்திருக்கும். அதே நாத்தம் பிடிச்ச பிரிட்ஜை தான் 42 வருஷமா ஓட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில கஞ்சா முட்டிகளை பாருங்க, 3 சட்டைக்கு மேல எவ்வளவு பைசா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான், வாங்க மாட்டான். தோத்திரம். கார்ல ஏறும்போது நைஸா அந்த லாக்கில் மாட்டி விட்டுருவாரு, அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். தோத்திரம். பாப்பாரு, கிழிஞ்சு போச்சு, இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது என்ன செய்யணும், வாங்கணும். எல்லாமே நஷ்டம் அல்ல, ரீப்ளேஸ்மெண்ட். அவர் நம்முடைய அப்பா வாக்கும், அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. அவர் பேய் அல்ல நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு. அவர் நம்முடைய அப்பா. தகப்பன் எந்த அடி அடிச்சாலும் நம்மளை திருந்துறதுக்கு தான் அடிப்பார். பேய் அடிச்சா நம்மளை கொல்லுறதுக்கு அடிப்பான். ஆகவே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதையும் தீமையாக செய்ய மாட்டார், எல்லாமே நன்மைக்காகத்தான் செய்வார். இந்த விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஃபாதர் பாடினார், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. சில ஆளு நம்மளை தூசிக்க விடுவார், நன்மைக்கே. எம்னா தாவீது சொன்னார், அவன் நிந்திப்பான், அந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு ஒரு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். சில ஆள் நம்மளை கேவலமா பேசும்போது பேசுவியா அப்படின்னு ஏத்து போகக்கூடாது. Thank you, God bless you, you are the root cause of my goodness. Hallelujah. நீ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பயங்கரமான பாத்திரம். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. மைண்ட் செட்டை மாத்துங்க, அப்போ எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிச்சிடும். விசுவாசத்துல பெருகுங்க, விசுவாசத்துல வளருங்க, எதையுமே விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வாருங்க. பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு விசுவாசம் வரட்டும். இது எங்க உருப்பட போகுதுன்னு நினைக்காத. கர்த்தர் என் பிள்ளையை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவர் என்பதை உங்களுக்குள்ள வரட்டும். அந்த நம்பிக்கை, என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வல்லவர் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டு. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்திற்குள்ளே சபைகளை கர்த்தர் வளர்த்துகிறார். நேரம் போய்விட்டது, வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சபையை கர்த்தர் கட்டுகிற அடுத்த விஷயம் ஒருமைப்பாட்டில் கட்டுகிறார். வாசியுங்கள், அப்போஸ்தலர் 4:32 வசனம். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்து போதும் போதும். ஆமென். பாருங்க, விசுவாசிகளாகிய 150 பேர் அல்ல, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். எத்தனை இருதயமா? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சபையை கர்த்தர் எப்படி ஆரம்பத்தில் கட்டுகிறார் பார்த்தீங்களா? ஒரு மனம், ஒரே இருதயம். ஆண்டவர் இந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு மனதை கட்டளையிடுவாராக, ஒரே இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அது சபை வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. கடைசியாய் ஒன்றை கூட சொல்லி முடித்துடுறேன், நேரம் ஓடிவிட்டது. 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். கர்த்தர் கட்டுகிற சபை எப்படிப்பட்டதா இருக்கும்? வாசியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும்
அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் கட்டுகிற சபை எப்படிப்பட்டது? சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாக காணப்படும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சபை ஆண்டவர் இயேசுவை பற்றி உங்கள் குடும்பங்களுக்குள்ளே, உங்கள் உறவுகளுக்குள்ளே, உங்கள் நண்பர்களுக்குள்ளே, உங்களுக்கு அறிமுகமாகிற அத்தனை பேரோடும் பேசுகிற ஒரு சபையாய் கர்த்தர் உங்கள் சபையை மாற்றுவாராக. சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அதை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு மனிதருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட தெய்வீக வல்லமையையும் வசனங்களையும் உங்கள் நாவிலே அருளுவாராக. அப்படிப்பட்ட கிருபையை அருளுவாராக. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து, சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்தும ஆதாயம் செய்கிற சபையாய் காணப்பட பரலோக தேவன் உங்கள் சபையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு இந்த சபை பெருகுவதற்கு கர்த்தருடைய கிருபை உண்டாகுவதாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு ஆவிக்குரிய குணாதிசயங்களில் இந்த சபை வளருவதாக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு இந்த சபை சகலவித நன்மைகளிலும் ஆசீர்வாதங்களிலும் பெருகுவதாக. சபையின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஊழியம் செய்கிற தம்முடைய தாசனை, குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தலைமுறைகளை ஆசீர்வதிப்பாராக. பெரிய பெரிய நன்மைகளை உருவாக்குகிற சபையாய், காண்கிற சபையாய், அநேக சபைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு சபையாக கர்த்தர் இந்த சபையை இந்த பட்டணத்தில் மாற்றுவாராக. அப்போஸ்தலர் நாட்களில் சபைகள் பெருகினது போல இந்த சபை பெருகுவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தாராளமாக உண்டாயிருப்பதாக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையை மட்டும் இல்லை, இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லா தேவ மனிதர்களுடைய சபையையும் அப்படியே கர்த்தர் பெருக பண்ணுவாராக. உங்கள் சபைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகுவதாக. உங்கள் சபைகள் எல்லாம் கர்த்தரால் கட்டப்படுவதாக. நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான விசுவாசிகளை உங்களுக்கு கர்த்தர் தந்து மந்தை பெருகுகிறது போல உங்கள் ஊழியங்களை பெருக பண்ணுவாராக. வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறீங்க? ஆமென். உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறார், அத்தனை பேரையும் உயர்த்துகிறார், அத்தனை பேரையும் விடுவிக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. Hallelujah. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வியில்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. பாடலாம். அல்லேலூயா. தோல்வியில்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம். ஓ, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த ஆமே
கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, சொல்லுங்க, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டுகிற சபை தோல்வி அடைவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறவர், கர்த்தர் தம்முடைய சபையை கட்டி எழுப்புகிறவர். இந்த நல்ல ராத்திரி வேளையிலே ஆண்டவர் இந்த சபையை தொடர்ந்து பெருக செய்ய, மகிமையான காரியங்களை இந்த ஊழியத்துக்குள்ள செய்ய, தம்முடைய மகிமையை விளங்க பண்ண கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கலாமே.